தினமும் ஒரு பெண்ணை மணப்பேன், அவளை அடுத்த நாள் விடியலில் கொள்வேன் என்று சபதம் எடுத்த அந்த மன்னனின் மனம் மாறப்போகிற இரண்டாவது இரவு கதைதான் யார் அந்த வயதான வணிகன். ஹாசனும் வயதான வணிகனும் மரத்தடியில் அமர்ந்தனர். வயதான வணிகன் தன் பெயரை சொன்னான். சாலிம். அவன் வெகு தொலைவில் இருந்து வந்திருந்தான். கையில் இருந்த மானை அன்போடு தடவி கொடுத்தான். மான் அவன் கையை நக்கியது. ஹாசன் கேட்டான், நண்பா, இந்த மான் உனக்கு மிகவும் பிரியமானதாக தெரிகிறதே, இது என்ன கதை? சாலிம் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. ஆழமான மூச்சு விட்டான். ஹாசன், இந்த மான் சாதாரண மான் இல்லை. என்ன? இது என் மனைவி. சாலிம் தொடர்ந்தார். நான் ஒரு செல்வந்த வணிகன். எனக்கு ஒரு மனைவி இருந்தாள். ஆனால் அவள் மிகவும் பொறாமையுடையவள். ஒரு நாள் நான் அடிமை பெண்ணை வாங்கினேன். அவள் நல்ல மனசுக்காரி. அவளுடன் நான் அமைதியாக வாழ்ந்தேன். எங்களுக்கு ஒரு மகன் இருந்தான். ஆனால் என் மனைவிக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது பிடிக்கவில்லை. ஒரு நாள் நான் வெளியில் சென்றிருந்த போது என் மனைவி மந்திரம் செய்து அந்த அடிமை பெண்ணை ஒரு காளையாக மாற்றினாள். என் மகனை ஒரு கன்றாக மாற்றினாள். சாலிம் இதை சொல்லும் போது கண்களில் கண்ணீர் வந்தது. நான் வீடு திரும்பிய போது எதுவும் தெரியாமல் இருந்தேன். ஒரு நாள் ஒரு பெரிய திருவிழாவிற்காக கன்றை வெட்டச் சொன்னேன். அது என் மகன் என்பதே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காளை அழுதது. அதை பார்த்த ஒரு நல்ல மனசுடைய வேலைக்காரி சந்தேகப்பட்டாள். அந்த வேலைக்காரி ஒரு மந்திரவாதி. அவள் உண்மையை கண்டுபிடித்தாள். ஐயா, இது உங்கள் மகன் என்றாள். சாலிம் அதிர்ச்சியடைந்தார். அவள் உடனே மந்திரத்தை மாற்றி மகனை மீண்டும் மனிதராக மாற்றினாள். அடிமை பெண்ணையும் மனிதராக மாற்றினாள். நான் கோபத்தில் என் மனைவியை தண்டிக்க வேண்டும் என்றேன். அந்த மந்திரவாதி பொறாமை கொண்ட மனைவியை ஒரு மானாக மாற்றினாள். அவளை கொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு காலத்தில் நான் அவளை நேசித்தேன். ஜின் வருகிறது. திடீரென்று பூமி நடுங்கியது. கருப்பு புகை சுழன்றது. மாபெரும் ஜின் தோன்றியது. தீ போன்ற கண்கள் ஹாசனை குறிவைத்தன. வணிகனே, 1 வருடம் முடிந்தது. உன் உயிர் என்னுடையது. ஹாசன் நடுங்கினான். ஆனால் ஓடவில்லை. தலை நிமிர்ந்து நின்றான். வந்தேன், வாக்கு தவறவில்லை. ஜின் ஆச்சரியப்பட்டது. ஆனால் கோபம் மாறவில்லை. உன் வாக்கை மெச்சுகிறேன். ஆனால் நீதி வேண்டும். உன் உயிர் போகும். அப்போது சாலிம் முன்னே வந்தார். மானை இழுத்துக்கொண்டு ஜின்னின் முன் நின்றார். வயதான உடல், ஆனால் குரலில் நடுக்கமில்லை. ஓ மகத்தான ஜின்னே, நான் உன்னிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். ஜின் பார்த்தது. என்ன விண்ணப்பம்? என் கதை கேள். என் கதை உன்னை வியக்க வைத்தால் இந்த வணிகனின் உயிரில் 3இல் 1 பங்கை மன்னிப்பாயா? ஜின் யோசித்தது. சரி, உன் கதை என்னை வியக்க வைத்தால் 3இல் 1 பங்கு மன்னிப்பு. சாலிம் தன் கதையை முழுக்கச் சொன்னான். மகன் கன்றாக மாறியது, பலியானது, தன் மனைவி காளையாகி மீண்டும் பெண்ணாக மாறியது. கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருந்தது. ஒவ்வொரு வழியும் உணர்ச்சியாக இருந்தது. கதை முடிந்தது. ஜின் வியந்தது. ஒரு நீண்ட அமைதி. ஜின்னின் தீக்கண்கள் சிறிது மென்மையாயின. வயதானவனே, உன் கதை என்னை வியக்க வைத்தது. உண்மை, துக்கம், மன்னிப்பு. இந்த வணிகனின் உயிரில் 3இல் 1 பங்கை மன்னித்தேன். ஹாசன் நெஞ்சில் சிறு நம்பிக்கை தோன்றியது. சாலிம் ஹாசனை திரும்பி பார்த்து கண்ணை மூடி ஜாடை காட்டினான். இன்னும் 2 பங்கு மீதம் இருக்கிறது. 2வது வயதான வணிகன் வருகிறான். அந்த நேரத்தில் தூரத்தில் புழுதி எழுந்தது. அவன் கையில் ஒரு கயிறு. அந்த கயிற்றில் 2 நாய்கள் கட்டப்பட்டிருந்தன. பெரிய கருப்பு நாய்கள். அவை அமைதியாக வந்தன. ஆனால் கண்களில் ஒரு வலி இருந்தது. ஹாசன் கேட்டான், இவன் யார்? இந்த நாய்கள் ஏன்? சாலிம் மெதுவாக சொன்னான், இவன் கதையும் சாதாரணமில்லை ஹாசன். இந்த நாய்கள் அவன் சொந்தக்காரர்கள். இரவு ஆனது. இங்கே ஷெஹ்ரஸாத் நிறுத்தினாள். துன்யஷாத் கிட்டத்தட்ட கத்தினாள். அக்கா, சகோதரர்கள் நாய்களாக மாறினார்களா? எப்படி? பிறகு என்ன ஆனது? ஷெஹ்ரஸாத் புன்னகைத்தாள். காலை வெளிச்சம் வந்துவிட்டது தங்கையே. நாளை இரவு தொடர்கிறேன். மன்னன் படுக்கையில் படுத்தான். கண்கள் மூடவில்லை. இதயம் வேகமாக துடித்தது. 2வது வயதான வணிகன் யார்?
சகோதரர்கள் நாய்களாக எப்படி மாறினார்கள்? ஹாசன் பிழைப்பானா? இன்னும் 2 பங்கு மன்னிப்பு கிடைக்குமா? மன்னனின் மனதில் 1001 கேள்விகள். இரவுகள் தொடரும்.